Praise the Lord. Dreams and Interpretation சீரீஸ்க்கு உங்களை மீண்டுமாய் அழைக்கிறோம். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் தொகுப்பிற்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கடந்த பதிவில் நீங்கள் நிச்சயமாய் அந்த சொப்பனங்களும் விளக்கங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சொப்பனம் அதனுடைய அர்த்தம் தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்ததான ஒரு விளக்கத்தை நான் சீக்கிரத்தில் யூடியூப்ல பதிவிடுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். சரி, இன்றைக்கு பொதுவா அநேகர் கேட்கக்கூடிய விளக்கம் தெரியாத இன்னொரு சொப்பனம். பொதுவாக எனக்கு வரக்கூடிய நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், யூடியூப்ல நீங்க பதிவிடக்கூடிய சில சொப்பனங்களுக்கான அர்த்தத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நல்லா கேளுங்க. சொப்பனத்துல நீங்க உங்களை நிர்வாணமா பார்க்கறீங்க. Seeing yourself naked in your dream. What does it mean? சொப்பனத்துல உங்களை நீங்க நிர்வாணமா பார்க்கறீங்க. அதற்கான அர்த்தம் என்ன? அல்லது சொப்பனத்துல ஏதோ ஒரு கூட்டத்துல நீங்க மாத்திரம் உடை இல்லாத நிர்வாணமா நிற்கிறீங்க, உங்க உடம்புல உடை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கேளுங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். If you see yourself naked in your dream, it is actually a spiritual attack. அது ஒரு ஆவிக்குரிய தாக்குதல், பிசாசினுடைய தாக்குதல். ஆண்டவர் சொல்றாரு இந்த ஓமையில, அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு போனார்கள். They left him naked. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை நிர்வாண கோலத்தில் விடுகிறவர் அல்ல. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு ஆண்டவர் அவர்களை அப்படியே நிர்வாணிகளா வாழ விடல. அவர்களுக்கு நல்ல ஒரு தோல் உடையை செய்து கொடுத்தார். அப்போ நீங்க உங்க சொப்பனத்துல உங்களை நீங்க நிர்வாணமா பார்க்கறீங்க அப்படின்னா, அல்லது உங்க கணவரை நிர்வாணமா பார்க்கறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை நிர்வாணமா பார்க்கறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு அவர்களை தாக்குகிறான், உங்களை தாக்குகிறான்னு அர்த்தம். நல்லா கேளுங்க. அது பிசாசினுடைய தாக்குதலுக்கு அடையாளமாய் அந்த சொப்பனம் காணப்படுகிறது. அவமானத்திற்கு அப்படிப்பட்ட சொப்பனங்கள் அடையாளமாய் காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அவமானம் வரப்போகுது. ஏன்னா நம்ம பொதுவா உடை இல்லாத எங்கேயும் வெளியே போக மாட்டோம். அப்படி வெளியே போனா அது ஒரு வெட்கம், அது ஒரு அவமான கேடு. அப்போ நீங்க உங்களை உடையில்லாத பார்க்கறீங்க சொப்பனத்துல அப்படின்னா, உங்க வாழ்க்கையில பிசாசு ஒரு அவமானத்திற்குள்ள, வெட்கத்திற்குள்ள உங்களை தள்ள போகிறான் என்பதற்கு அது அர்த்தம். அல்லது நீங்க வாழ்க்கையில தாழ்த்தப்பட போவதற்கு அது அடையாளமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட போறீங்க, வேலை ஸ்தலத்துல டீப்ரோமோட் ஆக போறீங்க, உங்க பிசினஸ்ல குறைவுபட போறீங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுபட போறாங்க. இதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். ஆண்டவர் சொல்றான், நான் சீக்கிரமா வரப்போறேன். தன்னுடைய மானம் நிர்வாண கோலமா போகாதபடி அதை காத்து கொள்ளணும், நம்முடைய வஸ்திரத்தை காத்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நல்லா கேளுங்க. நீங்க இப்படிப்பட்ட நேக்கட் ட்ரீம்ஸை பார்க்குறீங்கன்னா, இட் மீன்ஸ் நீங்க தேவனுடைய கட்டளைய ஏதோ ஒன்று மீறி நடக்க போவதற்கும் அது அடையாளமா இருக்கிறது. ஆதாம் ஏவாள் தங்களை எப்பொழுது நிர்வாணிகளாய் கண்டார்கள்? தேவனுடைய கட்டளை அவர்கள் மீறின பின்பு அவர்களை நிர்வாணிகளாய் அவர்கள் கண்டார்கள். சொப்பனத்துல நீங்க நிர்வாணிகளா உங்களை பார்க்கிறீங்க அப்படின்னா,
தேவனுடைய கட்டளையை ஏதோ நீங்க மீறி பாவத்தில் விழப்போவதற்கு அது அடையாளமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்க அடிக்கடி மற்றவர்களை நிர்வாணமாய் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சொப்பனம் கர்த்தரிடத்திலிருந்து வராத சொப்பனமாய் இருக்கலாம். ஏனென்றால் தேவன் ஒருபோதும் மற்றவர்களுடைய நிர்வாணத்தை நமக்கு காட்ட மாட்டார். அப்படி ஒரு நியாய பிரமாணமே இருக்குது லேவியராகமத்தில். மற்றவர்களுடைய நிர்வாணத்தை நீ பார்க்கக்கூடாது. தகப்பனுடைய நிர்வாணம், தாயின் நிர்வாணம், சகோதரிகளின் நிர்வாணம், சகோதரனுடைய நிர்வாணம், இதை நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு நியாய பிரமாண கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க உங்க சொப்பனத்துல மற்றவர்களை அடிக்கடிக்கு நிர்வாணமா பார்க்குறீங்க அப்படின்னா அது பிசாசினுடைய அட்டாக், பிசாசினுடைய தாக்குதல். ஒரு இச்சையின் ஆவியாக அது இருக்கலாம். பிசாசு உங்களுக்குள்ள இச்சையின் உணர்வுகளை தூண்டி உங்களை பாவத்துக்குள்ள தள்ள போவதாக இருக்கலாம். அல்லது நீங்கள் இச்சையின் ஆவியினால தாக்கப்படுவதற்கு அது அடையாளமாக இருக்கலாம். தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் விழுந்து போவதற்கு அப்படிப்பட்ட சொப்பனங்கள் அடையாளமாக இருக்கலாம். நல்லா கேளுங்க, ஆண்டவர் ஒருபோதும் நம்மை நிர்வாணப்படுத்துகிறவர் அல்ல. நம் நிர்வாணத்தை கர்த்தர் மூடுகிறவர். நிர்வாணத்தை கர்த்தர் மூடுகிறவர். சகரியா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, சிறந்த வஸ்திரத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு தரிப்பித்தார். சிறந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம். லூக்கா 15:22 சொல்லுகிறது, உயர்ந்த வஸ்திரங்களை தன் மகனுக்கு ஆண்டவர் தரிப்பித்தார். வஸ்திரமே இல்லாதவன் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்தான். ஆண்டவர் அதை எடுத்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். ஏசாயா 61:3 சொல்லுகிறது, துதியின் வஸ்திரத்தால் நம்மை மூடுகிறார். ஏசாயா 61:10 சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிரகாசமான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய சொப்பனத்துல நிர்வாணமான சொப்பனங்களை பார்க்குறீங்க, உடையில்லாத சொப்பனங்களை பார்க்குறீங்க அப்படின்னா எச்சரிப்பு. நீங்க வெட்கத்துல விழ போறீங்க, பாவத்துல விழ போறீங்க, அல்லது வாழ்க்கையில பொருளாதாரத்துல குறைவுபட போறீங்க, தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு நீங்க மீறி நடக்க போறீங்க. இதற்கெல்லாம் இது அடையாளமா இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சொப்பனங்களை பார்த்த பிறகு தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதை கடிந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு விலகி போகாதபடி, பாவத்துல விழுந்து விடாதபடி, உங்க பொருளாதாரம் கீழே விழுந்து விடாதபடி தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அதற்காக மன்றாடி ஜெபிக்கணும், கடிந்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வந்து நீங்க அந்த சொப்பனத்தின் நிமித்தம் குழம்பி பயந்து இருப்பீர்களானால் இப்பொழுது அந்த சொப்பனத்தின் விளைவுகள் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி அதை நான் சபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு துதியின் வஸ்திரத்தை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு சிறந்த வஸ்திரத்தை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு நீதியின் வஸ்திரங்களை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு பல வருண ஆடை ஆகிய வஸ்திரத்தை தருவாராக. மேன்மையின் வஸ்திரத்தை தருவாராக. வெண்மையின் வஸ்திரத்தை தருவாராக. உங்களை நிர்வாண கோலப்படுத்தி காண்பிக்கிற பிசாசினுடைய எல்லா சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ நான் கேன்சல் பண்ணுகிறேன். இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு மகிமை வரட்டும், உங்க வாழ்க்கையில மேன்மை வரட்டும், கர்த்தருடைய உயர்வு உங்களுக்கு வரட்டும், விழுந்து போன உங்க பொருளாதாரம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை தருவேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமத்தினால் இரட்டிப்பான பலன் உங்களுக்கு வருவதாக. இப்படிப்பட்ட சொப்பனங்களை நான் உங்க வாழ்க்கையிலிருந்து கேன்சல் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கழுவப்பட்டு நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அடைந்து எழும்புவீர்களாக என்று சொல்லி நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்கு இப்படிப்பட்டதான சொப்பனங்கள் அடிக்கடி உங்களுக்கு வருது, அதற்கான அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சீக்கிரமா அப்படிப்பட்ட சொப்பனத்துக்காக தேவ சித்தம் இருக்குமானால் நான் அதற்கான ஒரு வீடியோவை சீக்கிரத்தில் பதிவிடுகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இதை அறிந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. God bless you. Amen.